Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே ஆரோக்கியமான chow பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. chow பொரியல் செய்யறதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சுடுனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடுனதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு லைட்டாக செவந்து வந்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு காய்ந்த மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 7 8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 பெரிய பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா சௌச்சவை தோல் எடுத்ததுக்கு அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை மூடி போட்டு வேக விடலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சௌச்சோ ஓரளவுக்கு குக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். மறுபடியும் இதை மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகியாச்சு. சௌச்சவும் நல்லாவே குக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான பொரியல் ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெசிபீஸோட லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா நம்மளோட சுவையான ஆரோக்கியமான chow பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாசம், இங்கே சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.